எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பேசுகிறேன். 2 நாளாச்சு வீடியோஸ் போட்டேன். சரிங்களா? உடம்பு சரியில்லாமல் 2 நாளாக வீடியோவே போட முடியும் இல்லைங்க. நான் நேற்று காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா சாயந்தரம் தண்ணி காய வச்சு குளித்தா நல்லாயிருக்கும் சொல்லி குளிச்சுட்டு உட்காந்துருக்கும் பாருங்க. உட்காந்து லைவ் போட்டேன் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு காலையில் பார்த்தா மறுபடியும் காய்ச்சல் சொன்னா வந்துருச்சுங்க. ஒன்றுமே முடியல, படுத்தே கிடந்த 2 போகுது. நேற்றெல்லாம் எந்திரிக்கவே போகுது, படுத்தே கிடந்தேன். படுத்தவ தான் ஃப்ளாட்டு எந்திரிக்கவே இல்லைங்க. கேட்டை விட்டு இப்படி நகரவே சரியான காய்ச்சல், உடம்பு வலி, தலை சுத்தல், தலைவலி, கண்ணு சூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. எங்கே ரசம் வச்சு குடிக்கலான்னா காலையில் நேரம் பள்ளியில் போயிட்டு தலை உரிக்கிறதுக்கு முடியுமா? நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா மசம் பனி பெய்யும், 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த வாரம் என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறோமோ தெரியாது. சரி, கடன் கட்டுறோமா இல்லையா? ஒரு நாட்கோழி எடுத்துகிட்டு வந்து சரிங்களா, மார்க்கெட் போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நல்லா குழம்பு வச்சு சரிங்களா, தேங்காய் எல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் சூப்பு குடிச்சாத்தேன் தலையில் நீர் போட்டுறதெல்லாம் இறங்கினாங்க. சளி சரியாக சரியாக என்னங்க வேறு என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறோமோ அப்படியே நாட்டுக்கோழி எடுத்து ஆக்கி தின்னு இந்த சளி துடைக்கணும் ஃபஸ்ட்டு. என்னங்க பாடு ஜாயிண்டாக முட்டி எல்லாம் வலிக்குது, கண் சூட்டெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, இருமுன மண்டையெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. சாமியும் ஒன்றுமே சொல்ல முடியல. டோட்டல் டேமேஜ் பாடி. சரிங்களா, உடம்பு சரியில்லாமல் போனால் டேமேஜ் தான். பார்க்குறதுக்கு நம்ம ஆள் வேணுமோ பண்ண மாதிரி இருந்து உள்ள எல்லாம் டன் பீஸ். சரிங்களா, நோய் வந்தால் சோடு முடிஞ்சு 10 பீஸாக புரியாதுங்க உடம்பெல்லாம். என்னதான் நோய் எதிர்ப்பு சக்தி சேர்த்துக்கணும் பார்த்துட்டனாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு சரிப்பட்டு வர்றது இல்லைங்க. நம்ம என்னங்க அப்போவெல்லாம் சாப்பிட்டு களி கேப்பை கரைச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு நோடி இல்லாமல் நல்லா இருந்தாங்க. இப்போ இதை திங்கணும் அதை திங்கணும், அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் பார்த்து வியாதி உடம்பு பூரா. ஏனுங்க டாக்டர் 3 நாளைக்கு டீ காஃபி இனிப்பு ஐட்டம் எதுவுமே அதிகம் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ரசம் கீரை சாப்பிட சொன்னாங்க. வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு சேர்த்துக்க சொன்னாங்க. மாத்திரை சாப்பிடாத விட்டுட்டேன். மாத்திரை சாப்பிட்றீங்க டாக்டர் திட்டுறாங்க. ஏம்மா நீங்கள் இந்த பச்சை குழந்தையம்மா உடம்பா நம்ம பார்த்துக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வர்றீங்க, ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் எடுத்து கொடுத்தா அது கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னமோ பண்ணுறது. ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் தானே அனுபவிப்பீங்க அப்படின்னு கண்டபடியே கண்ணமூடி திட்டுறாங்க டாக்டர். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களா, மாத்திரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கரெக்டாக. ஐயோ மறந்துட்டு மாத்திரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தகர இல்லை அப்படி போடுங்க. இதுன்னா 1 2 3 4 கவரில் மாற்றி இத்தனையும் திங்கும் 3 நாளைக்கு.
வாழ்கிற மாதிரி இருக்குது. நம்ம எனக்கு தான் பார்த்து வச்சுருந்தாலுமே என்னங்க மாத்திரமா கூட வீடியோ நிறைய இருக்குது. என்ன மாத்திரை போட்டு மாத்திரை கூட சாப்பிட்டுக்கலாமா? ஊசி போட்டு கஷ்டம். எத்தனை ஊசியா? ஊசி போட்டுச்சு. ஊசி போட்டு இடுப்பு வலி மருந்தே கரெக்டாக இல்லையா? ரெண்டு இடத்துல மாட்டி சரி.